கரூர் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் புதியவர் அல்ல என்றும் அவர் 2010ஆம் ஆண்டு ராகுலை சந்தித்து கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் என்றும் கரூர் எம்பி ஜோதிமணி பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். கரூரில் அந்த தொகுதி எம்பி ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் காங்கிரஸ் முன்னாள் ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளதே என செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். ஜோதிமணி பதில் அளிக்கையில், விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. 2010ஆம் ஆண்டு ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த இணைப்பு என்பது பல்வேறு காரணங்களால் நடக்கவில்லை. எனவே விஜய் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. கரூர் கூட்ட நெரிசல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது தலைவர்கள் பேசுவது இயல்புதான். ஆனால் அதையே தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக சொல்லிவிட முடியாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருக்கிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. எனவே சமூக வலைதளங்களில் வருவதெல்லாம் அரசியல் கட்சிகளின் முடிவு என நாம் நினைக்கக்கூடாது என்று ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தவகவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்வதாக ஒரு பேச்சு கடந்த காலமாக அடிபட்டு கொண்டே வருகிறது. அதிலும் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான போது ராகுல் காந்தி விஜய்க்கு போன் செய்து பேசி ஆறுதல் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜோதிமணி இவ்வாறு கூறியுள்ளார்.